இப்படி சில்லற பணக்காரன் ஆயிட்டியாடா? ஏண்டா 5 பைசா 10 பைசாலாம் நீ பொறுக்கணைனா நோட்டெல்லாம் நான் எடுக்கிறேன். அப்படியா மகனே? இப்படி தரம் பிரிச்சு என்ற அளவுக்கு எங்கடா சம்பாரிச்ச? ஆகா, கண்ணு போடாத நைனா. நீ எல்லாம் என்னை எப்படி திட்டின? கடவுள்னு ஒருத்தன் இல்ல, அவன் கண்ணை திறந்துட்டா. இப்ப சம்பாதிக்கிற. சம்பாதிப்படா. கடவுள் கண்ணை திறந்தா, நீ உண்டியல திறந்துட்ட. சார், என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? அவன வீட்டுக்கு வீடு மரம் வைங்கடான்னா மரத்துக்கு மரம் உண்டியலடா வைக்கிறீங்க. பெரிய கோயிலா கட்டி பெரிய உண்டியல் வச்சு சம்பாரிச்சா விட்டுருவீங்க. ஏதோ என்ன மாதிரி உள்ளவ சின்ன கோயிலை கட்டி மரத்தடியில சின்ன உண்டியல வச்சா புடிச்சிருவீங்க. ஐயா, இந்த சம்பாத்தியத்துல நைனாவும் சாப்பிட்டுருக்காரு. அவரே புடிங்க. உண்டியல் வச்ச நீதானடா? அட பாவி புள்ளையாடா நீ. எப்பவோ வைக்க வேண்டிய கொள்ளிய இப்பவே வைக்கிறியாடா? ஐயா, சும்மா தொட்டு பார்த்தேன். உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு. இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு. விட்டா உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே. கோவிச்சுக்காதீங்க சாமி. இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அது சரிடா, என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து உண்டியல் வசூல் பண்றது, ஒன்னு நேரம் மரத்துக்கு மரம் உண்டியல வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பான மாதிரி. நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க, நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா? 2 பேரும் மாமியா வீட்டுக்கு வந்துட்டோமே. கவலைப்படாதீங்க, இத வச்சே இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம். சுதந்திர தாகம். அண்ணே, என்ன செஞ்சுட்டு உள்ள வர? ஏன் சொன்னா விடுதலை வாங்கி கொடுத்துருவியா? முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழிய பாடுறா. நீ என்ன செஞ்சுட்டு வந்த? இல்ல ரிமாண்ட் 8 நானே அடிச்சேன். 8 நாவுக்கெல்லாம் ஒரு ஜெயிலு, குறுக்க 4-5 கம்பி, உனக்கு காவல் காக்கிறதுக்கு 2 போலீஸ், 800 ரூபாய் சம்பளம். கட்டுப்படி ஆக மாட்டா சர்க்காருக்கு? எந்த ஊர்ரா? கோயம்புத்தூர். ஊரு பேரையே கெடுத்திருக்கான். கோயம்புத்தூர்ல பிறந்துட்டு 8 நாவாட அடிக்கிறது. 50-100 அடிச்சா என்னடா? தரித்திரம் முடிச்சவன.